ஆழிக்கடலின் அழைக்கும் புதையல். தமிழகத்தின் ஒரு அமைதியான மீனவ கிராமத்தில் இரவு நேரத்தில் மட்டும் கேட்கும் ஒரு விசித்திரமான குரல் இருந்தது. என்னை தேடு என்று கடல் கிசுகிசுக்கும். அந்த குரலை முதலில் கேட்டவன் அருள் என்ற இளைஞன். மற்றவர்கள் அதை அலைகளின் சத்தம் என்று எடுத்துக்கொண்டாலும் அருளுக்கு அது மனித குரலாகவே கேட்டது. ஒரு அமாவாசை இரவு அருள் தனியாக படகில் கடலுக்குள் சென்றான். அவன் செல்வதற்கு செல்ல கடல் நீர் குளிர்ந்தது. காற்று நின்றது. அலைகள் கூட அசையவில்லை. திடீரென கடலின் நடுவில் ஒரு ஒளி மின்னியது. அருள் நீரில் குதித்தான். கீழே ஆழத்தில் ஒரு பழமையான பெட்டி. அதில் பொன்னும் ரத்தினங்களும் சமகின. அவன் அதை திறந்தவுடன் உள்ளே ஒரு எலும்புக்கூடு. அதன் கண்களில் கருப்பு நீர் வழிந்தது. அந்த எலும்பு மெதுவாக எழுந்து, நான் இதை காக்கிறவன், நீ இப்போ எனக்கு பதிலா இருக்கணும் என்றது. அடுத்த நாள் காலை அருளின் படகு கரைக்கு வந்தது. ஆனால் அருள் இல்லை. அதற்குப் பிறகு ஒவ்வொரு அமாவாசை இரவிலும் அதே குரல் மீண்டும் கேட்கிறது. என்னை தேடு. இப்போது அந்த குரல் அருளின் குரலாக மாறிவிட்டது.